இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பராக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். जय जगन्नाथ। आज गोटे बढ़िया छोट पिला खाइबा भेंडी फ्राई करवा जाऊँगी। एत क्रिस्पी बढ़िया टेस्ट भी रही से फ्रेश भेंडी ना छोट छोट भेंडी मिले तो एमती कर तो ठीक रहा। சின்ன சின்ன வெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டைக்காயில் இதை பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோன்னே அதை வச்சிடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி வெண்டைக்காய் செஞ்சாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காவை இது மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அது தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வச்சாவே ட்ரை ஆகிடும். அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிறத எடுத்துல, ஏன்னா அது கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை எடுத்துட்டு फ्राई பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்। भिंडी बोलो क्लीन करके टिके पानी सब ड्राई होगा टाइम तक रखी पपई दरकार। एमती 4 पीस भिंडी कट करके भितर व्हाइट रोबना से सीड्स रोबना से काढ़ा दरकार। नहीं तो सेमती भी रखी तो बोलो रोबा फिर भी बेसी क्रिस्पी आसी बनाई से संगे संगे काढ़ा லாஸ்ட் அது அந்த காம்போடு இருக்கும்போது அது கொஞ்சம் கட் ஆகி எதுவுமே ஆகாமல் இருக்கும். அதனால ஒரு 4 பீஸ் கட் பண்ணாமே போதும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் முத்திட்ட மாதிரி இருந்தால் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது। बेसी फ्रेश भिंडी तो बढ़िया रोइब खाइबा पाई। अब संगे संगे भी एट गोटे टाइम आम कट करके रखी बना मु नाइट कट करके रखुची। सकाल सब भिंडी है सकाल संगे संगे मसाला मिक्स करके पिला मन लंच पैक करने ठीक रोब। क्रिस्पी खाइबा तो बोलो रोइब सेट पाई। இது வெண்டைக்காய் நான் நைட்டே கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கல. இங்கே கொஞ்சம் ஹைதராபாத்தில் சில்லுன்னு தான் இருக்கும், ரொம்ப சூடெல்லாம் இல்லை. அதனால டேபிள் மேலேயே வச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு தயிர் சாப்பாடு இல்லைன்னா ரசம் கூட இந்த வெண்டைக்காய் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி வெஜிடபிள் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு இதே மாதிரி கத்திரிக்காவும் கட் பண்ணிட்டு வச்சிடலாம்। நான் நைட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டேன்। காலையில் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்। இவ்வளோ வெண்டைக்காய் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும்। ஒன்ஸ் கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வச்சிடலாம்। நான் வெண்டைக்காவை நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காலையில் மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன்। மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம்। காரத்துக்கு நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா யூஸ் பண்ணிங்களா கூட செம்ம சூப்பரான டேஸ்டியாக இருக்கும்। அது கூடவே வெண்டைக்காய் கூட கொஞ்சமாக எலுமிச்சை பழம் சாறு போட்டுங்க, ஏன்னா கொஞ்சம் புளிப்புலாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। ଟିକେ जिंजर गार्लिक पेस्ट रखा दरकार। ଟିକେ लुण हल्दी आ माछ फ्राई करवा मसाला ना सेमती मसाला सब मिक्स करने दरकार। से संगे ଟିକେ गरम मसाला पकड़ लेमन पकड़ टाइम बढ़िया टेस्ट आसो। लेमन रे कटा ना भेंडी खाइबा टिके बढ़िया रोब। हल्दी टिके आउ जीरा पाउडर टिके पकड़ सब मसाला मिक्स करके भेंडी रे फुल कोटिंग आसो टाइम तक गोटे टाइम बोलो मिक्स करके रखा दरकार। मिक्स करला तो संगे संगे मु चाट मसाला भी टिके मिक्स करची। चाट मसाला मिक्स करबा कोन पैना टेस्ट बोलो लगे से कट्टा मीठा टेस्ट है ना सेट पाई। चाट मसाला संगे इनकेस चाट मसाला नहीं तो आमचूर पाउडर भी मिक्स करी पारिबो। கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம்। சாட் மசாலா போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்। கொஞ்சமாக லெமன் போட்டுக்கலாம்। நீ சாட் மசாலா போடும்போது லெமன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட வேணாம்। சாட் மசாலா அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்துருக்கும்। எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நிறைய மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா வெண்டைக்காய் குழன்னு ஆகிடும்। அதனால் நார்மலாகவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது நம்ம வெண்டைக்காய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்। உப்பும் காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। लूण और आगो टिके बेसी रोइबा टाइम ये खाइबा बोलो रोइबा। वन्स ये मसाला भी मिक्स करके फ्रिज रखी बना सकाल कड़की संगे संगे आम करके पिला मन को लंच पैक करने ठीक रोइबा। मसाला बोलो मिक्स होगला। ये संगे भेंडी सब गोटे गोटे रखिके आम कोट करके रखा दरकार। நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு। இது கூடவே நம்ம வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்று கோட் பண்ணி வச்சுட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும்। உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்। வெண்டைக்காவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம்। அதுக்கு மேலே கிறிஸ்பிக்காகவும் ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணுவோம்। அந்த கிறிஸ்பி இருந்ததுன்னா பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கும்। क्रिस्पी रोइबा पैना आम मसाला
ଆଉ ଗୋଟେ ପାଉଡର ବି ରେଡି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। କ'ଣ ପାଇଁ ନା ଆଉ ଲାଷ୍ଟ କଟ୍ କରିକି ବି ଲମ୍ବା ଲମ୍ବା କରିପାରିବା ଆମେ। ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କୁ ଦେଖିବା ପାଇଁ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ, ஃப்ளவர் டைப்ல ତାଙ୍କ ବେଶୀ இன்ட்ரெஸ்ட் ଖାଇବା ସେଇଟା ପାଇଁ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சு நம்ம ஒரு பூ மாதிரி கட் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம பசங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அதனால தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரெட் கிராம்ஸ் பவுடர் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரெட் கிராம்ஸ் பவுடரும் ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர், பிரெட் கிராம் பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம்। ସବୁବେଳେ ଏମିତି ମିକ୍ସ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର, ଅଲଗା ଅଲଗା ଭିତରେ ଯିବ ତ ମସଲା ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ଖାଇବା ପାଇଁ। ସେଇଥିପାଇଁ எல்லா வெண்டைக்காவும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்। அது உள்ளே இருக்கிற மசாலா வந்து எல்லாம் கோட்டிங் உள்ளே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்। அதுக்காக வெண்டைக்காய் எல்லாம் ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு। நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல்। வெஜிடபிளையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட வைக்கிறதுக்காக ଆଉ କ୍ରିସ୍ପି ରହିବ, ସ୍ନାକ୍ସ ଟାଇପ୍ର ବି ମୁଁ କରିକି ଦେବ ତ ଠିକ୍ ରହିବ। ପିଲାମାନେ ସବୁ ଭେଜିଟେବୁଲ୍ ଖାଇବା ପାଇଁ ଏ ଜିନିଷ ବଢ଼ିଆ, ଭେଣ୍ଡିରେ ବି ବଢ଼ିଆ କୁରକୁରେ ଟାଇପ୍ର କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଫ୍ଲେଭର୍ ଟାଇପ୍ର କରିପାରିବ। ମସଲା ସବୁ ଭିତରେ ରହିବ ଟାଇପ୍ର, କୋଟିଂ ବି ଭଲ ରହିବ। ଆମ ବେସନ ପକେଇକି ଫୁଲ୍ କଭର୍ କରିକି ମୋଟା ମୋଟା ଟାଇପ୍ର ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ନା ଅଲରେଡ଼ି ମୋ ଘରେ କେମିତି କରିବା ସେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି। ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ଲୁଣ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଆଉ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ନା 1 ସ୍ପୁନ୍ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଚାଉଳ ପାଉଡର 1 ସ୍ପୁନ୍ କ୍ରିସ୍ପିନେସ୍ ପାଇଁ। ସବୁ ମିକ୍ସ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କୋଟିଂ କରିକି, ଆଉ ରାଗ ଦରକାର ନା ଏ ଭିତରେ ଆମେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ୍ ରହିବ। ଅଲରେଡ଼ି ମୁଁ ରାଗ ପାଉଡର ସବୁ ଭେଣ୍ଡିରେ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି ନା, ଉପରେ କୋଟିଂରେ ରାଗ ପକାଇ ନାହାନ୍ତି। ଆପଣ ଇନକେସ୍ ଦରକାର ଟାଇମ୍ରେ ଆପଣ ରାଗ ମିକ୍ସ କରିପାରିବ। தனியா பத்திர छोटे छोटे கட் କରିକି ଏ ସାଙ୍ଗରେ மிக்ஸ் କରିପାରିବ। நான் வந்துட்டு இது பிரெட் கிராம்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்। நம்ம ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த கார்னர் பசங்களுக்கு வந்து சாப்பிடாம கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அதை எடுத்து மைக்ரோவனில் வச்சுட்டு, இன்கேஸ் மைக்ரோவன் இல்லாதவங்க வந்து தோசை தவாவில் வந்து எதுவுமே போடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாக காய வச்சுட்டோம்னா, தோசை தவா ஹீட் ஆகிட்டு அது கூட 2 பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஃபுல்லாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டோம்னா பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி ஆகிடும்। இது கூட பெரி பெரி மசாலாவும் நான் யூஸ் பண்ணுறேன், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், காரமும் மேலே அந்த இருந்தால் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும்। அதுக்காக ଟିକେ पेरी पेरी मसाला भी ଟିକେ ମିକ୍ସ କରୁଛୁ ମୁଁ। ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ନା ଇନକେସ୍ ମାଇକ୍ରୋୱେଭ୍ ନାହିଁ ରହିବ ଲୋକ ନର୍ମାଲ ବ୍ରେଡ୍ ନା ଦୋସା ତାୱା ରଖିକି କ୍ରିସ୍ପି କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିପାରିବ। ଏମିତି ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ମିକ୍ସ କରିକି ଗୋଟେ ଗୋଟେ ତେଲରେ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଯାଉଛୁ ଆମେ। எல்லாமே ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கார்ன்ஃப்ளவரில்। நல்லா ஃபுல் கோட்டிங் ஆன டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும்। மிக்ஸ் பண்ணுற டைமும் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுற டைம் தான்। அதுக்கப்புறமா எல்லாமே பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும்। சாம்பார் இல்லைன்னா தயிர் சாப்பாடாக கூட வெண்டைக்காய் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம்। கோட் பண்ணி வச்சாச்சு। கோட் பண்ணி வச்சுட்டு செம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்। எண்ணெய் வந்து நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், बादाम तेल यूज करके फ्राई कर। बादाम तेल टेस्ट आउ भी बढ़िया रही से गोटे गोटे एमती कोटिंग अलगट रखा दरकार கொஞ்சம் டைம் எடுக்கும் இது கோட்டிங் பண்ணுறதுக்கு। ஏன்னா நம்ம பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றதுக்காக ஃப்ளவர் மாதிரி வெண்டைக்காய் சொன்னோடனே செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க। எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெண்டைக்காய் வந்து கிறிஸ்பியாக கருப்பாயிடும்। அதனால் மீடியமில் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக மீடியம்லேயே வேக வச்சோம்னா தான் 2 பக்கமாக அந்த கசப்பு வராமல் கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும்। ரொம்ப ஹையில் வச்சுட்டு போட வேணாம், ବେଶୀ ହାଇରେ ରଖିକି ତେଲ ଫ୍ରାଏ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆଉ କୋଟିଂ ବେଶୀ କରିକି ମୋଟା ମୋଟା କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଖାଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ ନାହିଁ। ଭେଜିଟେବୁଲ୍ ବେଶୀ ଟେଷ୍ଟ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ ଉପରେ ପକାଇବା କୋଟିଂ ଟିକେ କମ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ପତଳା ଟାଇପ୍ର ଅଛି ନା ସେଇଥିପାଇଁ ଜଲ୍ଦି ଫ୍ରାଏ ହେଇଯିବ। ଟିକେ ସିମ୍ରେ ରଖିକି ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ரொம்ப மசாலா போட்டுட்டு ரொம்ப திக்கா குண்டு குண்டா அது ஃப்ரை பண்ணுற மாதிரி வைக்காதீங்க। வெஜிடபிள் சாப்பிடும் போது வெஜிடபிள் ஜாஸ்தியாக இருக்கணும், மசாலா கம்மியாக இருக்கணும், அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி இருக்கும் அழகாக। இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காவும் பண்ணியிருக்கோம்। வெண்டைக்காய்
கத்திரிக்காவும் பண்ணியிருக்கோம். அந்த டேஸ்ட்டில் இதுவும் இருக்கும். ஒரே மாதிரி ଟ୍ରାଏ பண்ணாமல் ଭେଜିଟେବୁଲ ଡିଫରେଣ୍ଟଟା பண்ணி ପାରୁங்க। ଗୋଟେ ଟାଇପ୍ର ଭେଜିଟେବୁଲ କରିବେ ନାହିଁ, ଏମିତି କରିବ ତ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବ, ଫ୍ରାଏ ରହିବ। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ନାହିଁ, ଟିକେ ଟାଇମ୍ରେ ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଫ୍ରାଏ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। வெண்டி ஃப்ளவர் டைப்ல கிறிஸ்பி பி ରହିବ। நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் மாதிரி வெண்டைக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துலாம்। ஒரு டிஃபன் பாக்ஸில் பசங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ரெண்டு பக்கமும் ஃப்ரை இருக்கும், சூப்பராக சாப்பிட்றதுக்கும்। வெண்டைக்காய் நான் சிம்பிள் வச்சு தான் எல்லாமே போடுறேன்। அப்போ கூட பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்துட்ட மாதிரி ஆகிடும், ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும், இது ரொம்ப நேரம் ஆகாது, அந்த குழம்பு இல்லாமல் இருக்கும் வெண்டைக்காய் பார்க்கறதுக்கு। எதுக்காக சின்ன சின்ன வெண்டைக்காய் எடுத்தேன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், பசங்க சாப்பிடும் போது டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக। ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அந்த தோல் வந்து ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் ஆகும்। ஒரு எடுக்கும்போது பாருங்கள் ஃபுல்லாக கிறிஸ்பியாக ஒரு வாட்டி ஃப்ளவர் மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள்। ଟାଇମ୍ରେ ଦେଖନ୍ତୁ କ୍ରିସ୍ପି କରେକ୍ଟ ରହିବ, ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ସେ ଗ୍ରୀନ୍ କଲର୍ ବି କରେକ୍ଟ ରହିବ ଆଉ କ୍ରିସ୍ପି ବି ରହିବ। ଏ ଷ୍ଟେଜ୍ରେ କାଢ଼ିବ ତ ଠିକ୍ ରହିବ। ବେଶୀ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବ, ଫିର୍ ବି கலர் சேஞ்ச் ହେବ டைம்ରେ ଠିକ୍ ରହିବ ନାହିଁ। வெண்டைக்காய் அப்படியே பச்சையாக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் காயாக கூட மிக்ஸ் பண்ணி செம்மையாக ரெண்டு பக்கமும் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு கிறிஸ்பியாக। சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கிறிஸ்பினஸ்ஸு। ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்தோம்னா அந்த கோல்டன் கலர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்। நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அதே மாதிரி தான் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் ஹையில் வச்சாவே வந்து வெண்டைக்காய் உடனே கலர் மாறின மாதிரி ஆகிடும்। அதனால ଟିକେ ହାଇରେ ରଖିବ ଟାଇମ୍ରେ ଭେଣ୍ଡି ଏନା କଲର୍ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ, ଟାଇପ୍ରେ ହେଇଯିବ। அந்த மசாலாலாம் ସାଇଡ଼୍ରେ பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு பண்ணாவே கரெக்டாக இருக்கும்। ସେ ମସଲା ସବୁ ସାଇଡ଼୍ରେ କରିବା ପାଇଁ ଦରକାର, ତାପରେ ଆଉଥରେ ଗୋଟେ ଟାଇମ୍ ପକେଇକି ଠିକ୍ରେ କାଢ଼ିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। சூப்பராக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்। ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଏବେ ଠିକ୍ରେ ଏ ଟାଇମ୍ରେ ଲାଷ୍ଟ ଟାଇମ୍ କ'ଣ ମିଷ୍ଟେକ୍ କରିଥିଲେ ନା ସେଇଟା ଆଭଏଡ଼୍ କରିକି ବଢ଼ିଆ କରିପାରିବ। ଏବେ லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ரொம்ப வேக விட்டோமோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நார்மலாகவே எடுத்துடலாம் கிறிஸ்பியாக। சூப்பராக எடுத்தாச்சு வெண்டைக்காய் கிறிஸ்பியாக, அந்த க்ரீனும் இருக்குது, அந்த கிறிஸ்பியும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி। பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க। நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்கள்। ଭେଣ୍ଡି ଏତେ ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପି ରେଡ଼ି ହେଇଗଲା, ଦେଖ ଆପଣମାନଙ୍କୁ ବି ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ।